ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. முள்ளங்கி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முள்ளங்கி கூட்டு செய்ய போகிறேங்க. 1/4 கப்பு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கூட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. முள்ளங்கியும் பருப்பு எந்தளவுக்கு வேகணும்னா பாருங்கள், இந்தளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப அப்படியே கூழ் மாதிரி எடுத்துடாதீங்க. இந்தளவு இருந்தால் தான் சாப்பிடும்போது அப்படியே முள்ளங்கியும் பருப்பும் அப்படியே கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். மற்றபடி வேறு என்னென்னு பார்க்கலாங்க. முள்ளங்கி கூட்டு செய்ய 1/4 ஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை பெருங்காயம், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிகப்பு மிளகாய், காரம் பத்தலைன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு. இதுதாங்க இது தேவை. இதையெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. முள்ளங்கி கூட்டு செய்ய 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அதில் செஞ்சுக்கோங்க. எனக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால், எந்த கூட்டாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. நாம் சேர்த்த கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1 சிட்டிகை உளுத்தம்பருப்பு, 1 சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாங்க. ஏன்னா நம்ம அரைக்கும்போது சேர்த்துருக்கோம், அதனால் சொல்கிறேன். இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பு, முள்ளங்கி சேர்த்திக்கலாங்க. தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க. எப்படியும் கூட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம், அதனால் அந்த தண்ணிக்கு பதில் இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னாலும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இது 1 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாங்க. நம்ம முள்ளங்கி கூட்டுக்கு பருப்பும் காயும் 1 நிமிஷம் வதங்கட்டும்னு சொன்னேன். அது 1 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம அரைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விழுதை இதில் ஊற்றுறேங்க. தண்ணி பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. கூட்டு சப்போஸ் நீங்கள் செஞ்சது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இந்த காயும் பருப்பும் ஒரு கரண்டி கூட்டு செஞ்ச உடனே இந்த காயும் பருப்பும் சேர்த்து இப்படி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு அரைச்சி ஊற்றிடுங்க. இதுக்காக வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அதே திக்னஸ் வந்துடும். இப்போ நம்ம கரெக்டாக ஊற்றிட்டோம்னா ஓகே. சப்போஸ் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா, இன்னும் செய்ய கூட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றக்கு ஆள் இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. மாவு கரைச்சி ஊற்றுறது, அரிசி மாவு கரைச்சி ஊற்றுறது, மறுபடியும் தேங்காய் பீஸை கட் பண்ணி அரைச்சி ஊற்றுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா கூட்டோட அளவு ஜாஸ்தி ஆகிடும். சாப்பிட்றக்கு ஆள் இருந்தால் பரவாயில்ல, சாப்பிட்றக்கு ஆள் இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா. நம்மளோட கூட்டு குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிடும். அதை கரெக்ட் பண்ணுறக்காக நாம் இந்த காயும் பருப்பை எடுத்து மிக்சியில் ஒரு ரன் விட்டு இதில் சேர்த்திட்டோம்னா கூட்டுக்கு தேவையான திக்னஸ் கிடச்சிருங்க. இது 1 நிமிஷம் கொதித்த உடனே ஒரு பவுலுக்கு மாற்றின உடனே காமிக்கிறேங்க. பாருங்கள் சத்தான சுவையான முள்ளங்கி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது டிஃபன் வெரைட்டிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கும் நல்லா இருக்குங்க. சாதத்தில் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. எப்போ பார்த்தாலும் குருமாவே செய்கிறோம், ஒரே குருமா தான் செய்வீங்களா அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம செஞ்சுக்கலாங்க. உடம்புக்கு நல்லதுங்க. நீர் சத்து உள்ள காய்கறி இல்லைங்களா, அதனால் உடம்புக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது முள்ளங்கி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.